Vanakkam, welcome to IQ Study, unique approach of teaching. Today, in 12th standard maths, example 3.15 and 3.16 in the session la vandha nam paaka porom. Example 3.15. If 2 plus I and 3 minus root 2 are the roots of the equation அப்படினு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x to the power 6 minus 13 x to the power 5 plus 62 x to the power 4 minus 126 x to the power 3 plus 65 x square plus 127 x minus 140 is equal to 0. Find all roots. அப்போ இதுக்கு எத்தனை ரூட்ஸ் வரும்? 6 ரூட்ஸ் வரும். இங்க x க்கு மேல பவர் மேக்ஸிமம் பவர் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. அதனால 6 ரூட்ஸ் வரும். இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு ரூட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்திருக்க ரெண்டு ரூட்ல இருந்து நம்ம இன்னொரு ரெண்டு ரூட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்திருக்க ரெண்டு ரூட்ஸ் எழுத போறேன். The two roots are என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2 plus I இது ஒரு ரூட்டு and 3 minus root 2 இது ஒரு ரூட்டு. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா the other roots are இதோட கான்ஜுகேட் எடுத்துக்க போகிறேன். the other roots என்னென்ன வரும்? இதோட கான்ஜுகேட் 2 minus I அதே மாதிரி இது கான்ஜுகேட் பாருங்க அப்படின்னா 3 plus root 2. இப்போ இதுலேயே நமக்கு 4 ரூட் கிடச்சிருச்சு. இன்னும் ரெண்டு ரூட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு எடுத்துக்க போகிறேன், அதே மாதிரி இந்த ரெண்டு எடுத்துக்க போகிறேன் தனித்தனியாக. இப்போ அந்த மாதிரி நான் எடுத்து கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லி பாருங்கள். இஃப் 2 plus I இது ஒரு ரூட் ஆகும் அண்ட் 2 minus I இதை நான் எடுத்துக்கும் பொழுது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதை வச்சு நான் ஃபார்ம் பண்ணுவேன். எப்படி? சம் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போது 2 plus I plus 2 minus I. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா plus I minus I gets cancelled 4 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா 2 plus I into 2 minus I. இது எப்படி இருக்கு? a plus b a minus b. இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இதில் இருந்து பார்க்கும் பொழுது 2 ஸ்கொயர் வந்து 4, அதே மாதிரி மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயர்ன்றது -1 which is equal to 4 plus 1 என்ன வரும்? 5 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ எனக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸும் தெரிஞ்சிருச்சு, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸும் தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வச்சு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the root times of x plus product of the root which is equal to 0. இப்போ இதில் இருந்து போட்டோம் அப்படின்னா x square minus sum of the root என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் 4 times of x plus product of the root என்ன கண்டுபிடிச்சோம் 5. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 5 which is equal to 0. இதில் இருந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பாருங்கள். இந்த ரெண்டு ரூட் 3 minus root 2 3 plus root 2 இந்த ரெண்டு ரூட் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா if 3 minus root 2 and 3 plus root 2 இதை எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் இருந்து சேம் இதில் இருந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவேன். இப்போது sum of the root which is equal to what? 3 minus root 2 plus 3 plus root 2. இப்போ இதில் இருந்து பாருங்கள் minus root 2 plus root 2 கேன்சல் ஆகிடும். minus root 2 plus root 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா I'll be getting what? 6 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ன்றது என்னது? 3 minus root 2 into 3 plus root 2 போடலாமா? which is equal to what? இது எப்படி இருக்குது? a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் போடலாமா? அப்போ a ஸ்கொயர்ன்றது 3 ஸ்கொயர் minus root 2 the whole square. அப்போ which is nothing but what? 3 3ன்றது 9 minus root 2ன்றது 2 தான் வரும், which is equal to 7 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதில் இருந்து நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன்.
அப்போ the required equation என்ன வரும் எனக்கு x square minus sum of the root times of x square minus sum of the root times of x plus product of the root which is equal to 0 இப்படி கிடைக்குமா? இப்போ இதில் இருந்து பாருங்க x square minus sum of the root என்ன வந்தது எனக்கு sum of the root வந்து 6 ன்னு வந்தது, product of the root 7 ன்னு சொல்லி வந்தது. இது ரெண்டு எடுத்துமே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 6 times of x plus 7 which is equal to 0. இது வரைக்கும் கிடைச்சிருச்சா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டுமே எடுத்து எழுத போகிறேன். இப்போது எனக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிது. இப்போது அதே மாதிரி இங்கே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் எழுத போகிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5. அதே மாதிரி இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எது இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7. இது ரெண்டுமே வந்து இஸ் ஃபேக்டர்ஸ். எதோட ஃபேக்டர்? இப்போது நம்ம இந்த ரெண்டு ரூட்ஸை வச்சு இதோட கான்ஜுகேட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், இன்னொரு ரெண்டு ரூட்டாக எடுத்துகிட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் டு தி பவர் 4. அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 6 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது மைனஸ் 6 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு 7 மல்டிப்ளை பண்ண வர்றது ப்ளஸ் 7 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் இந்த மைனஸ் 4க்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ நான் எக்ஸ் கியூப்னு சொல்லி ஆகிடும். அதே மாதிரி இந்த மைனஸ் 4க்கு இந்த மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 24 டைம்ஸ் ஆஃப் என்ன வருது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இப்போ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அடுத்து அதே மாதிரி இந்த மைனஸ் 4க்கு இந்த 7, இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ஆகிடுச்சு எனக்கு, ப்ளஸ் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் வந்து மைனஸ்னு சொல்லி ஆகிடுச்சு. 4 × 7 சார் 28 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த 5க்கு தனித்தனியாக இந்த 5 × x வந்து ப்ளஸ் 5x ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் இந்த 5 × மைனஸ் 6ன்றது என்னது மைனஸ் 30x. அதே மாதிரி இந்த 5 × 7 ப்ளஸ் 35 இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ இதில் இருந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் டு தி பவர் 4 வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால் எக்ஸ் டு தி பவர் 4 அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்கள் எக்ஸ் டு தி பவர் 3 எத்தனை இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டு தி பவர் 3 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டு தி பவர் 3 இருக்குது. அது ரெண்டுமே நான் ஆட் பண்ணேன், ரெண்டுமே மைனஸில் இருக்காது, ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். மைனஸ் 10x³ அப்படின்னு சொல்லி ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள் எக்ஸ் டு தி பவர் 7 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது பாருங்கள், 7 + 24 31, 31 + 5 வந்து 36ன்னு சொல்லி வருது, ப்ளஸ் 36 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அது எக்ஸ் டேர்ம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது, இது ரெண்டுமே ஆட் பண்ண அப்படின்னா மைனஸ் 58 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ப்ளஸ் 35. எழுதியாச்சா? அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து இந்த ஃபேக்டரால் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபேக்டரால் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் இங்கே பண்ணவா, நான் அடுத்த பேஜ் புது நியூ பேஜாக எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அது x6 மைனஸ் 13x to the power 5 ப்ளஸ் கொடுத்துருக்க கொஸ்டின் இது 62x to the power 4, அதுக்கப்புறம் மைனஸ் 126x³, அடுத்து ப்ளஸ் 65x ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 127x, அடுத்து மைனஸ் 140. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இப்போது எனக்கு இங்கே ஃபேக்டர் வந்தது பார்த்தீங்களா, இந்த ஃபேக்டரால் தான் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? லாங் டிவிஷன் பண்ணலாமா? இப்போ இங்கே எழுதுகிற பாருங்கள், இந்த ஃபேக்டர் x to the power 4 மைனஸ் 10x³ ப்ளஸ் 36x ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் 58 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் 35. இப்போ இதுலேருந்து பண்ணும்பொழுது என்ன வருது பாருங்கள், இங்கே x to the power 6ன்னு சொல்லியிருக்கா, அப்போ இங்கே கீழே எனக்கு x to the power 6ன்னு சொல்லி வரணும். எப்படியோ இங்கே x to the power 4 இருக்குது,
இதில் நான் 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் எனக்கு எக்ஸ் டு தி பவர் 6ன்னு சொல்லி ஆகிடும். இப்போ அடுத்து இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். இப்போ இது கூட இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா என்ன ஆகிடும், மைனஸ் 10 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் ஆஃப் என்ன ஆகிடும் எனக்கு 5 அப்படின்னு சொல்லி ஆகிடும். அடுத்து இது கூட இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகிடுச்சு, ப்ளஸ் 36 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் 4, அதுக்கப்புறம் மைனஸ் 58 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப், அடுத்து 35 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ண என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பாருங்கள். சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன வந்துட்டு பாருங்கள், 13ல் 10 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 3 எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் 62ல் வந்து 36 போயிடுச்சு அப்படின்னா 26 ப்ளஸ் 26 எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 4. அடுத்து பாருங்கள் 126ல் 58 போயிடுச்சுன்னா எனக்கு 68 அப்படின்னு சொல்லி வருது, மைனஸ் 68 எக்ஸ் கியூப். அடுத்து பாருங்கள் 65ல் 35 போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 30 எக்ஸ் ஸ்கொயர். அப்படிக்கு மேலே இருக்கிறது அப்படியே வரும், ப்ளஸ் 127 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 140. இது அப்படியே நான் இறக்கிறேன் ஓகேங்களா. இப்போ அடுத்து இப்போ இதே டேர்ம் நான் வர வைக்கணும். இதே டேர்ம் வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 3xஐ வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணலாமா? பண்ணால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இது கூட இப்போ ஒன்று மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் டு தி பவர் 4 இன்ட்டு மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அதே மாதிரி அடுத்த டேர்ம் கூட மைனஸ் 10 இன்ட்டு மைனஸ் 3 இஸ் வாட், ப்ளஸ் 30 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 4. அடுத்து 36 இன்ட்டு 3, 36 இன்ட்டு 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 108 மைனஸ் 108 எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி வரும். அப்புறம் 58 இன்ட்டு 3 174 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் 35 இன்ட்டு 3, 35 வந்து 105 மைனஸ் இருக்கிறதால 105 எக்ஸ். இப்போ திருப்பி அகெயின் சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ண என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இது கேன்சல் ஆகிடும். அடுத்து பாருங்கள் 30ல் வந்து 26 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அகைன் பாருங்கள் 108ல் 68 போயிடுச்சு அப்படின்னா 40 எக்ஸ் கியூப் ஓகேங்களா. அடுத்து எனக்கு பாருங்கள் 174ல் 30 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 144 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். 127ல் 105 இது ரெண்டுமே ஒரே சைனில் இருக்குல்ல, ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுல ஆட் தான் ஆகும், ப்ளஸ் 232 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 140 அப்படியே வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு என்ன வரணும், மைனஸ் 4 எக்ஸ் டு தி பவர் 4ன்னு வரணும். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் டு தி பவர் 4ன்னு இருக்குது. இப்போ டேரெக்டாக நான் மைனஸ் 4 மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி போட்டிருங்க. என்ன அது மாதிரி மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் 4ன்றது மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் 4ன்னு வருது. அடுத்து பாருங்கள் 4 இன்ட்டு மைனஸ் 10 என்ன வரும் எனக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 40 எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து பாருங்கள் மைனஸ் 4 இன்ட்டு 36 என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 144 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. அடுத்து பாருங்கள் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 58 232 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். அடுத்து பாருங்கள் மைனஸ் 4 இன்ட்டு 35 என்ன வருது அப்படின்னா மைனஸ் 140. இப்போ வந்து நான் சைன் சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அப்படி மொத்தமாக கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. எனக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்துடும் கீழே ஓகேவா. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்கள், இந்த மொத்தம் எக்ஸ் டு தி பவர் 6 மைனஸ் இந்த மொத்தமான ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் டு தி பவர் 6 மைனஸ் 13 எக்ஸ் டு தி பவர் 5 ப்ளஸ் 62 எக்ஸ் டு தி பவர் 4 மைனஸ் 126 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 65 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 127 எக்ஸ் மைனஸ் 140. இந்த ஈக்குவேஷன்ன்றது இந்த டேர்மும் இன்டூ இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ அதான் நான் பண்ண போகிறேன். அடுத்த பேஜில் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுத போகிறேன். எக்ஸ் டு தி பவர் 6 மைனஸ் 13 எக்ஸ் டு தி பவர் 5 கொடுத்துருக்க கொஸ்டின் தான் இது ஓகேங்களா, ப்ளஸ் 62 எக்ஸ் டு தி பவர் 4 அடுத்து மைனஸ் 126 எக்ஸ் கியூப் அடுத்து ப்ளஸ் 65 எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து
plus 127x minus 140 இது is equal to 0 அப்படி சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்கு பதிலாக இப்போ நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க, இதையும் நான் மல்டிப்ளை பண்ணி போடலாம். தட்ஸ் ஆல். இப்போது x to the power 4 minus 10x cube plus 36 x square minus 58 times of x plus 35. இது கூட வந்து என்ன மல்டிப்ளை பண்ணணும், மேலே இருக்க டேர்ம், இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது என்ன வருது எனக்கு, x square minus 3x minus 4 which is equal to 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் தனித்தனியாக 0ன்னு போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒத்துமொட்ட டேர்ம் எப்படி கிடைச்சது எனக்கு, முன்னாடி பாருங்கள். இந்த ஒத்துமொட்ட டேர்ம் வந்து இந்த இதுவும் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இந்த ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த டேர்ம் வந்திருக்கு. அதனால என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்முக்கு பதிலாக நான் தனித்தனியாக ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி எழுதுனா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4 which is equal to 0. இப்போ நம்ம தனித்தனியாக is equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 which is equal to 0. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் minus 6x plus 7 which is equal to 0. x square minus 3x minus 4 which is equal to 0. இதோட ரூட்ஸ் இதிலேருந்து நான் ரூட்ஸை வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா x square minus 4x plus 5 இது எதை வச்சு, நான் ரூட்ஸை வச்சு தான் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணேன். அப்போ அதுக்கான ரூட், அதாவது பாருங்கள், x square minus 4x plus 5ன்றது எந்த ரெண்டு ரூட்டு, 2 plus i 2 minus i. இப்போ இதே மாதிரி எனக்கு பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்களா, x square minus 6x plus 7 இது எதோட ரூட்ஸை வச்சு நான் வந்தது, அதாவது 3 minus root 2 3 plus root 2. அதனால் டேரெக்டாக அந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம போட்டுடலாம். கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஒரு ஈக்குவேஷனில் இருந்தால் நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு என்னென்ன ரூட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இது ரூட்ஸ் டேரெக்டாக நான் எழுதிடுறேன். பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி இதோட ரூட்ஸ் வந்து ஃப்ரம் தி கொஸ்டின்லேருந்தே தெரியும். 2 ப்ளஸ் ஐன்றது ஒரு ரூட்டு, 2 மைனஸ் ஐன்றது இதோட ரூட்டு. இப்போ இதே மாதிரி இதுலேருந்து பாருங்கள், இதோட ரூட் பார்த்தோம் அப்படின்னா 3 ப்ளஸ் ரூட் 2 ஒரு ரூட்டு, 3 மைனஸ் ரூட் 2ன்றது இதோட ரூட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட் ஒண்டி தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ எனக்கு என்னவா இருக்குது, எனக்கு மைனஸ் ஃபோர் ப்ராடக்ட்டு சம் என்ன வரணும், -3ன்னு சொல்லி வரணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 1s are 4 மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு சொல்லி வருது. பட் எனக்கு -3ன்னு வரணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், சம் பண்ணுங்கள். -4 + 1 -3ன்னு வருதா, அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் -4 × 1 -4ன்னு வருது. இப்போ திஸ் கேன் பி ரிட்டன் as x square minus 4x minus x minus 4 which is equal to 0. மைனஸா ப்ளஸ்ஸா, ப்ளஸ். இங்கே பாருங்கள், இப்போ -4ல் வந்து எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா -3xன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸை நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா x - 4 அப்படின்னு சொல்லி வருது. ப்ளஸ் இது அவ்வளோதான், இது 1 மட்டும் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா x - 4 அப்படின்னு சொல்லி வருது, which is equal to 0. இப்போ இது ரெண்டு டேர்ம்லேயும் x - 4 இருக்குது. இப்போ x - 4 நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்கள், x + 1 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ தனித்தனியாக நான் is equal to 0ன்னு சொல்லி போட போகிறேன். இப்போ x - 4 which is equal to 0 அப்படின்னா எனக்கு என்ன வருது, x is equal to 4 அப்படின்னு சொல்லி வருது. அண்ட் அதே மாதிரி x + 1 which is equal to 0 அப்படின்னா x is equal to -1. இப்போ எனக்கு 6 ரூட் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 6 ரூட் என்னென்ன ரூட்டு, கடைசியில் வந்து 4 ஆல் 6 ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? அப்படி இல்லையா, எல்லா ரூட்டும் எழுதிட்டு ஆல் தி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆல் 6 ரூட்ஸ் ஆர் என்னென்ன ரூட்ஸ்னு சொல்லி பாருங்கள். என்னென்ன, 2 + i ஒரு ரூட்டு, 2 - i ஒரு ரூட்டு, 3 + √2 ஒன்று, அதே மாதிரி 3 - √2 ஒரு ரூட்டு, அதுக்கப்புறம் இங்கே கண்டுபிடிச்ச பாருங்கள் 4 ஒரு ரூட்டு, அதே மாதிரி -1 ஒரு ரூட்டு. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 3.16. Solve the equation x to the power 4 minus 9x square plus 20 is equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். அதாவது இங்கே x to the power 4 இந்த மாதிரி இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட், இதோட சொல்யூஷன் பாருங்கள், வெரி வெரி சிம்பிள் தான். லெட் y is equal to the x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ y is equal to x ஸ்கொயர் அப்படின்னா நான் டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள், அதாவது y ஸ்கொயர்
minus 9 times of y plus 20 is equal to 0. இந்த மாதிரி ஆயிடுமா? ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் x ஸ்கொயர் வந்து நான் y ன்னு சொல்லி நான் எடுத்துக்க போறேன். எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ x ஸ்கொயர் இருக்க இடத்துல y ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ x to the power 4 இருக்கு. இப்போ x ஸ்கொயர்ன்றது y அப்படின்னா x to the power 4ன்றது y ஸ்கொயர். முடிஞ்சிச்சா? இப்போ இதுல இருந்து பாருங்க இங்க 20 அப்படின்னு சொல்லி இருக்கு. 20ன்றது ப்ராடக்ட். இப்போ நான் சம் பண்ண எனக்கு என்ன வரணும்? எனக்கு 9 சொல்லி வரணும். நமக்கு தெரியும் 5 4s are 20. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? பாசிட்டிவ்ல தான் வரும். அதில் ரெண்டுமே மைனஸ் பண்ணுங்க. -5 -4 -9 வருதா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. y into என்ன வரும்? அப்படியே போடுங்க. y ஸ்கொயர் minus 5y minus 4y அதுக்கப்புறம் plus 20 which is equal to 0. இப்போ இதுல இருந்து பாருங்க இந்த -9 தான் என்ன பண்ணிருக்கேன்? -5 -4 எழுதியிருக்கேன். அப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா y நான் காமனா வெளிய எடுத்தேன் அப்படின்னா y -5 அப்படி சொல்லி வந்துரும். இப்போ அதே மாதிரி பாருங்க இதுல இருந்து 4 நான் காமனா வெளிய எடுத்தேன் அப்படின்னா y -5 அப்படி சொல்லி வந்துரும். which is equal to 0. இப்போ இந்த ரெண்டுத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா y -5 வந்து காமனா வெளிய எடுக்கணும். காமனா வெளிய எடுத்தேன் அப்படின்னா y -4 which is equal to 0 ன்னு சொல்லி வந்துரும். இப்போ தனித்தனியா நான் போட போறேன். இப்போ தனித்தனியா போடும் பொழுது y which is equal to y -5 நீங்களா y -5 is equal to என்னன்னு சொல்லி வருது எனக்கு 0 அப்படி சொல்லி வருது. y -4 which is equal to 0 ன்னு சொல்லி வருது. இப்போ இதுல இருந்து பாருங்க y ன்றது 5 y ன்றது 4. ஓகேங்களா? இப்போ நமக்கு y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியும். y ஓட வேல்யூ வந்து x ஸ்கொயர், ரைட்? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க x ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் is equal to என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு 5. அதே மாதிரி இங்க பாருங்க x ஸ்கொயர் is equal to what? எனக்கு 4 அப்படி சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்போ இங்க இருக்க ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சுனா ரூட்டா போயிடும். அப்போ x is equal to plus or minus root 5. இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க இங்க போகும்போது plus or minus root 4 போயிடும். இப்போ root 4ன்றது நம்ம 2 ன்னு எழுதலாம், ரைட்? இப்போ இதுல இருந்து பாருங்க this can be written as plus or minus 2 அப்படி சொல்லி எழுதலாம். இங்க x to the power 4 இருக்கதால எத்தனை ரூட்ஸ் வரும்? நம்ம 4 ரூட்ஸ் வரணும். therefore என்னென்ன ரூட்ஸ்? plus root 5ன்றது 1, அதுக்கப்புறம் minus root 5ன்றது 1, அதுக்கப்புறம் 2ன்றது plus 2 1, அப்புறம் and minus 2 1. ஓகேங்களா? are the roots அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. that's all. இன்னைக்கான செஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.